Time 8:36 AM. Date 27. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். வசனம் 3. ஏலி செய்த எல்லாவற்றையும் வசனம் 3. எலியா செய்த எல்லாவற்றையும் 1 முதல் 21 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசபாலுக்கும் அறிவித்தான். And Hannibal told and Jezebel all that Elijah had done, and withal how he had slain all the prophets with the sword. வசனம் 2. அப்பொழுது யோசபால் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி அவனிடத்திலே ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த தேதியிலே உன் பிராணனுக்கு செய்யாது போனால் அவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார்கள். Then Jezebel sent a messenger unto the Elijah, saying, So let the gods do to me, and more, and also, if I make not and the life as the life of the one of them by to the morrow about this time. வசனம் 3. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதேயாவைச் சேர்ந்த பேசேபாவுக்கும் புறப்பட்டு போனான். தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். And when he saw that, he rose and went for his life, and come to Beersheba, which belonged to the Judah, and left these servants there. வசனம் 4. அவன் வனாந்தரத்திலேயே ஒரு நாள் பிரயாணம் செய்து ஒரு சூரைச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. But he himself went a day's journey into the wilderness, and come and sat down under a juniper tree, and he requested for himself that he might die, and said, It is in God, now, O Lord, take away my life, for I am not better than my fathers. வசனம் 5. ஒரு சூரைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். And as he lay and slept under a juniper tree,
Hold on. Then angels to go touched him and said unto him, Rise and eat. அவங்க தூதன் கூட அதில் காட்டுறாங்க இந்த வசனத்தில். அந்த அளவுக்கு வந்து ஒரு அவன் கொல்ல வரான்ற மாதிரி அவர் பயந்துடுறாரு. இதில் ஒரு இது சொல்லுவார் கடவுள், அதை நம்ம படிப்போம். வசனம் 6. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தளிலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமேட்டிலே இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். And he looked, and behold, there was a cake baken and this coals, and rise of the water and its and he did eat and drink, and laid him down again. அசனமேலு கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பின் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். And the angel of the Lord come again the second time, and touched him, and said, Rise and eat, because the journey to do great for thee. வசனம் 8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரோப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், எங்கள் வீட்டில் கார்ட்டூன் மாதிரி. And he rise and did eat and drink, and went in the strength of that me 40 days and 40 nights unto the Horeb, the mount of the God. வசனம் 9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். And he come thither unto the cave, and longed there, and behold, the words of the Lord come into him, and he said unto him, What dost thou here, Elijah? வசனம் 10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேலின் புத்திரர்கள் உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ எல்லாத்தையும் சாவிச்சிட்டாங்க போல. And he said, I have the burn and very jealous for this Lord and God have the asked, and for these children of the Israel have and forsaken for their covenants, thrown down any altars, and slain in the prophets with this word, and even I only, I am left, and they forsake my life to take its way. வசனம் 11. அப்பொழுது அவர், நீர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தின் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்று பின் பூமியின் அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சினாலும் கர்த்தர் இருக்கவில்லை. And he said, and go forth and stand upon the mount before the Lord. And behold, the Lord and passed by, and a great and strong wind rent he mountains, and broke in the piece the rock before the Lord. But the Lord was not in the winds, and after these winds and earthquakes, but the Lord was not in the earthquakes.
வசனம் 12. பூமி அதிர்ச்சியின் பின்பு அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பும் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. And after this earthquake a fire, but this Lord was not in the fire. And after the fire a still small voice. அதுக்கப்புறம் இவ்வளோ இது நடந்ததுக்கப்புறம் அவரோட வார்த்தை மெல்லிசா கேட்குதுன்னு நினைக்கிறேன். வசனம் 13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. And it was so when Elijah had an hit that he were bad his face in this mantle and went out and stood in this entering in of the cave, and behold, there came a voice unto him and said, What dost thou here, Elijah? அதில் அவர் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். அவர் அவ்வளோ மாணவர் கூட அது வெளிப்படுத்துகிறாரான்னு தெரில. வசனம் 17. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேலின் புத்திரர்கள் உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். And he said, I have been and very jealous for this Lord and God of the host, because the children of the Israel have forsaken their covenants. They run down any altars and slain the prophets with this sword. And I have when I only I am left, and they seek my life to take it away. வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியே வனாந்திரத்திற்கு திரும்பி போய் அகாசோலே சிரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இப்போ சிரியாவுக்கும் ஒரு ராஜா ஏற்படுத்துகிறாங்க. அப்பயே சிரியான்னு ஒரு பேர் இருக்குது. அந்த சிரியான்றது இப்போயும் இருக்குது. And the Lord said unto him, and go, return and the way to the wilderness of the Damascus. And when thou and comest anointed and Hazael be and king over Syria. வசனம் 16. பின்பு நிம்சின் குமாரனாகிய யோகுவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரான சப்பாத்தின் குமாரனாகிய எலியாவே உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி எலிசாவே உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. And though the sons of Nuni Sultan though anoint to be king over the Israel, and Elisha the sons of the Sabbath of the Habel Mehola Sultan though anoint to be and prophet in the room. வசனம் 17. சம்பவிப்பதாவது அசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யோகு கொன்று போடுவான். யோகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். And it shall come to pass that him and that and escaped the sword of the Hazael shall and him that and escaped from the sword of the Jeshua shall and Elisha slay. வசனம் 18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய
7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். Yet I have left me and 7,000 in Israel. All these canaanites with this have not bowed unto Baal, and every mouth which and hated not and kissed him. இவனுக்கு தெரியாத பல விஷயம் கடவுள் தான் சொல்கிறார். இன்னும் நிறையா மக்கள் என்ன பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்கிறார். வசனம் 19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏறுபுட்டி உழுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டே இருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேலே தன் சால்வையை போட்டான். So he and departed thence, and found an Elisha, the sons of the Snabath, who was and plowing with 12 yoken of the oxen before him, and he with this well with an Elisha passed by him and caused him and fell upon him. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், யோய்தா திரும்ப வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். And he left the oxen and ran after Elijah, and said unto me, I pray thee, kiss me, father, and my mother, and then I will follow thee. And he said unto him, Go back again, for what have I done to thee? 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏறினான். முரட்டுகளால் அவனின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்றான், அவனுக்கு ஊழியம் செய்தான். And he returned back from them and took a yoke of oxen and slew them and bled their flesh with the instruments of the oxen, and gave unto the people, and they did eat. And then he rose and went after Elisha, and ministered unto him.